பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலம் நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பெற்ற தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பெற்றார். அவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். அவரை கொண்டே உலகங்களையும் சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 33. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் கிருபையை அளித்து கொண்டே இருக்கிறார். இந்த 33ல் 2 விஷயங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, முதலாவது கோதுமை மணி ஊமையை குறித்து பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக ஒரு ஊழியக்காரன் எப்படி விழித்திருக்கணும் அதை குறித்து பார்க்க போகிறோம். இந்த பரமண்டல ஜெபம் சீசர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு யோவான் ஸ்நானன் தன்னுடைய சீசர்களுக்கு எப்படி ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தாரோ அதே போல் நீங்களும் எங்களுக்கு ஜெபத்தை சொல்லித்தரணும்னு சொல்லும்போது இவர் அப்போ தான் தேவனை பிதாவாக தன்னுடைய சீசர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறத பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் தேவன் கர்த்தர் அப்படின்னே தான் வரும். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய ஆண்டவர் தேவனை பிதாவாக தன்னுடைய சீசர்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த பரமண்டலத்தை நோக்கிய ஜெபத்திற்கு ஒரு வழிகாட்டுதலை செய்துவிட்டு போகிறார். அந்த எருசலேமை நோக்கிய பயணத்தின் போது இந்த கோதுமை மணி ஊமையானது வருகிறது. பஸ்கா பண்டிகை சமீபமாக இருக்கிறது. இந்த கோதுமை மணி பார்த்திங்கன்னா இந்த யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து 24வது வசனத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். 12ஆம் அதிகாரம் 22லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோதுமை மணி இந்த பஸ்கா அந்திரேயாவிடம் சிலர் கிரேக்கர்கள் வந்தார்கள். யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர்கள் இருந்தார்கள். இந்த கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறவர்கள். சரிங்களா? இவர் ஊரில் ரொம்ப பிரபலமான மனிதர் தான் சாக்ரட்டிஸுக்கு பிறகாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவாங்க. அவங்க பாருங்க, அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரான பிலிப்பினிடத்தில் ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். அப்போ பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய கீர்த்தி முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சீரேபேனிக்கா ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, அவர் அந்த பகுதியை விட்டு கீழே யூதேயா, நடுவில் சமாரியா, அதுக்கு மேலே கலிலேயை தாண்டி அந்த சீதோன் பகுதிக்கு போகும்போது அந்த மாகாணம் விட்டு மாகாணம் அவருடைய புகழ் பரம்பி அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை போய் தேடி பிடித்து வருத்தப்பட்டு அவரிடமிருந்து நன்மையை சுகத்தை தன் மகளுக்கு பெற்றுக்கொள்கிறத பார்க்கலாம். மாகாணம் விட்டு மாகாணம் இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவின் புகழ் அறிந்ததுனால பெற்றுக்கொண்டதை பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், இயேசுடைய கீர்த்தி தேசம் விட்டு தேசம் சென்றதை பார்க்கலாம். இவர்கள் இருக்கிறது இஸ்ரவேல் தேசம். ஆனால் இயேசுவை காண வந்தவர்கள் யார்? கிரேக்கர்கள், ஞானத்தை விரும்பி தேடுகிறவர்கள். எப்படி இயேசுவின் பிறப்பின் போது கிழக்கிலிருந்து மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தாங்களாம். கிழக்கிலிருந்து சொல்லும்போது சீனாவை சொல்லுவாங்க, ஸ்ரீலங்காவை சொல்லுவாங்க, குறிப்பாக இந்தியாவை சொல்லுவாங்க. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இயேசுவின் பிறப்பை அந்த நற்செய்தியின் காலங்கள் நெருங்கி வருது, இதான் சமீபம், அடையாளங்கள் தெரிந்தவுடனே கிழக்கிலிருந்து இயேசுவின் பிறப்பை காண சாஸ்திரிகள் 3 பேர் இல்லை, நாம் முதல்ல பார்த்தோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம். இப்போ 3 பேர் இல்லை, இயேசுவை காண விரும்பி கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அநேகம் பேர் வந்தாங்க. அதே போல் இயேசு வளர்ந்து மகிமைப்பட்டு கொண்டிருக்கும் போது, எழும்பி பிரகாசித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கீர்த்தி மாகாணம் விட்டு மாகாணம், அடுத்து தேசங்கள் விட்டு தேசம் கடந்த போது, எப்படி சாக்ரட்டிஸ் ஒரு உலக புகழ்பெற்ற தத்துவ ஞானியாக இருந்தாரோ, எப்படி அந்த சேபா ராஜஸ்திரீ சாலமோனை தேடி அவருடைய ஞானத்தை தேடி வந்தாலோ, அதே போல கிரேக்கர்கள் ஞானத்தை தேடி அலைகிறவர்கள். அவர்கள் பிலிப்பியுடன் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். பிலிப்பி போய் அந்திரேயிட்ட சொல்கிறான். அந்திரேயாவும் பிலிப்பும் சேர்ந்து போய் இயேசுவை சந்திக்கிறாங்க. உங்களை காண்பதற்காக கிரேக்கத்திலிருந்து சில மனிதர்கள் வந்திருக்காங்க அப்படி சொல்லும்போது, இப்போ இயேசு அங்கே என்ன சொல்லியிருக்கணும்? சரிங்களா?
அவர்களை உற்சாகமூட்டும் வகையில், தெம்பூட்டும் வகையில், ஊழியத்தை எடுத்துக்கொள்ளுங்க, என் பின்னே வாருங்கள் அப்படிங்கிற சொல்கிற வகையில் ஏதாவது உற்சாகமான வார்த்தைகளை சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பஸ்கா பண்டிகை சமீபம், பஸ்கா பண்டிகை சமீபமான போது. ஏன்னா பாருங்க, இவங்க யூதர்கள் தான் எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்கு முக்கியமாக வரணும். அந்த பஸ்கா பண்டிகையின் போதும், பெந்தகோஸ்தே பண்டிகையின் போதும், இந்த கூடார பண்டிகையின் போதும் இவங்கெல்லாம் வரணும். இங்கே கிரேக்கர்கள் வந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா தெரியுது, அவர் இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு அவர் யூதனானதுனால கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ இந்த கிரேக்கர்கள் இயேசுவின் சீசர்களை அடையாளம் கண்டுபிடித்து பிலிப்பு மூலம், அந்திரேயா மூலம் இயேசுவை போய் பார்த்தே விட்டாங்க. இந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பாஷணையிலிருந்து நம்ம இன்னைக்கு செய்தியை தியானிக்க போகிறோம். கோதுமை மணி உவமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் புஸ்தகம் அதிலிருந்து நம்ம பார்க்குறோம். இதில் பாருங்க, இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. முக்கியமான வசனம், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இதில் என்ன கவனிக்கணும்னா, இந்த மனுஷகுமாரன்கிற வார்த்தை தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் எடுத்து பயன்படுத்தின ஒரு வார்த்தை. அதை இயேசு மேசியா என்ற இடத்துக்கு இவர் அந்த மனுஷகுமாரனுக்காக அந்த வார்த்தையை தனதாக்கி கொண்டார். இப்போ பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படிங்கிறாரு. யோவான் 2:4 என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னவர் இங்கே தன்னுடைய முடிவை அறிந்து, ஏன்னா நம்ம அடுத்து ஓமையில், விழித்திருத்தல் ஓமையில் அவரை குறித்து அநேக காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக யோவான் அந்த புஸ்தகத்தில் கல்யாண வீட்டில் தன்னுடைய தாயான மரியாள்கிட்ட என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னவர் இங்கே கிரேக்கர்கள்ட்ட, தன்னுடைய சீசர்கள்ட்ட மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கிரேக்கர்களுக்கு ஒரு உண்மை தெரியுது. என்னென்னா, எப்படி தனது சொந்த தேசத்தில் சாக்ரட்டிஸுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்ததோ அரசாங்கத்தின் மத்தியில், மக்கள் மத்தியில் அல்ல, அரசாங்கத்தின் மத்தியிலே சாக்ரட்டிஸுக்கு எப்படி ஒரு எதிர்ப்பு இருந்ததோ, ஏன்னா தத்துவ ஞானிகளுக்கு, மக்களை நல்வழிப்படுத்துகிறவர்களுக்கு, ஏன் எதற்கு எப்படி என்று கேட்கிறவர்களுக்கு ஒரு அரசாங்கத்தின் மூலம் எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதே போல கிரேக்கர்கள் எப்படி, கிரேக்க அரசாங்கம் எப்படி சாக்ரட்டிஸை எதிர்த்ததோ, ஏன்னா புரட்சி செஞ்சு அரசாங்கத்தை, ஆட்சியை கவிழ்த்துருவாங்க. அதே போல யூத பெரியவர்கள் இயேசுவை வளர விடாமல் அவரை எதிர்க்கிறத பார்க்கலாம். இதை தெரிந்து கொண்டார்கள். இந்த கிரேக்கருக்கு என்ன உண்மை தெரிஞ்சு, அங்கே அவருடைய தேசத்தில், இன்னும் நல்லா சொல்ல போனால் தேசத்தின் தலைநகரான அந்த எருசலேமில் அவருக்கு பயங்கர எதிர்ப்பு அரசாங்கத்தின் மத்தியில் இருந்ததை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அங்கே பார்க்கலாம், என் வேலை இன்னும் வரவில்லைன்னு யோவான் 2:4 சொல்கிறார் இல்லையா? இப்போ மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு சொல்கிறார் இல்லையா? யோவான் 7:30 ஒரு சம்பவத்தில், அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினாலே ஒருவனும் அவர் மீது கை போடவில்லை. அவருடைய ஊரில் பார்க்கலாம். அப்போ அவர் தன்னுடைய இயேசு கிறிஸ்து எப்போதும் தன்னுடைய நேரத்தை உணர்ந்திருந்தார். நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், பிதா எனக்கு கொடுத்த வேலை என்ன, அந்த வேலையில் நான் எவ்வளோ நேரம் இருக்கிறேன், எவ்வளோ தூரம் முடிச்சிருக்கேன், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், அதுபடியாக அவர் எப்போதும் தன் நேரத்தை உணர்ந்திருந்தார். இதற்காகத்தான் இந்த வேலைக்குள்ளே வந்தேன். யோவான் 12:27 இதற்காகவே இந்த வேலைக்குள் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ ஓமைகளுடைய உட்பொருளுக்கு போகலாம். என்ன சொல்கிறாரு? 23, 24, 12ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே, இங்கே யோவான் தான் அதிகப்படியாக, மற்ற புஸ்தகங்கள்லாம் மெய்யாகவேன்னு தான் போட்டிருக்கோம். யோவான் மாத்திரம் மெய்யாகவே மெய்யாகவேன்னு எழுதுவார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இதுதான் நீதியின் வசனம். ஓமைனா ஒரு பொருளை விளக்குவதற்காக இன்னொரு பொருளை, தெரிந்த பொருளை சொல்லி விளக்குவது. இன்னும் நல்லா சொல்லப்போனால், திருடனை போல நான் வருகிறேன், அப்புறம் சிங்கத்தை போல சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான்,
பரலோக ராஜ்யம் முத்தை போல இருக்கிறது அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். இயேசுவை பற்றி ஆடுவை போல, ஆட்டுக்குட்டியை போல, சர்ப்பங்களைப் போல, சூரியனை போல, தேவ தூதர்களைப் போல, தேவர்களைப் போல, மலையை போல, குழந்தையைப் போல, பிள்ளையைப் போல, சிறு பிள்ளையைப் போல, குருவை போல, கன்னிகைகளைப் போல, பனி விடைக்காரனை போல, அக்கினிமயமான நாவுகள் போல, துப்பட்டி போல, புத்தியுள்ள சிற்பாசிரியை போல, வெண்கலம் போல, கைத்தாளம் போல, ஈசாக்கை போல, ஆரோனை போல, ஏசாவை போல, சுடர்களை போல, வஸ்திரம் போல, சால்வையை போல, நட்சத்திரங்களைப் போல, மலையைப் போல, ஜீவனுள்ள கற்களைப் போல, வயல்வெளியின் வாசனையை போல 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 அதை எடுத்து சொல்ல வரக்கூடிய காரியத்துக்கு ஒப்பிடுறது. அது மாதிரி அதை போல. அப்போ இதெல்லாம் ஓமையாக சொல்லப்பட்டது. இன்னும் வேறு விதமான காரியங்களுக்கு சொல்ல போனால் மாயக்காரரை போல, அஞ்ஞானிகளைப் போல, பிரேத குழிகளைப் போல, வேசிகளைப் போல, சூதக ஸ்திரீயைப் போல, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல, புகையைப் போல, புல்லை போல, பூவை போல, சிதறுண்ட ஆடுகளைப் போல, அதை போல, இதை போல இது இருக்கு. அதான் ஓமை. சொல்ல வர கருத்தை இன்னொரு பொருள் மேலே வைத்து அதை விளக்கப்படுத்துகிறது. இன்னொரு பொருள்லாம் நமக்கு தெரிஞ்ச பொருள், தெரியாத பொருளை தெரிஞ்ச பொருள் மேலே வைத்து விளக்கப்படுத்துகிறது ஊமை. அப்போ தன்னை ஒரு நல்ல ஒரு கோதுமை மணிக்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஒப்பிடுகிறத பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். மிகுந்த பலனை கொடுக்கும். சாகணும்னா உருவம் மாறணும். உருவம் மாறத்துக்கு முன்னாடி அதோடைய உயிரை இழக்கணும். கோதுமை முதலாவது உயிரை இழக்கணும். பாருங்கள், உருவம் மாறணும்னா உருவை இழக்கணும். கோதுமை மணி ஒரு அலங்கார பொருள் கிடையாது, அப்படியே அழகாக ஷோகேஸில் வச்சுருக்கிறதுக்கு. ஒரு விவசாயி விதையை விதைக்கிறான்னா, நல்லா கவனிங்க, ஒரு விவசாயி விதையை, நெல் விதையோ கோதுமை விதையோ என்ன விதையோ விதைக்கிறான்னா, கையில் உள்ள விதை அதான் அவன் சொத்து, அதான் அவன் ஜீவனம். அப்படி அள்ளி வீசுறான்னா அது இழந்து போச்சுன்னு வீசலை, அதை நான் பன்மடங்காக திருப்பி கொள்வேன் அப்படின்னு தான் வீசுறான். விவசாயி விதையை விதைக்கி வீசுறான் அப்படின்னா அதே பல 100 மடங்காக அவன் திருப்பி பெறுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் விதைக்கிறான். ஏன்னா சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். பூமி உள்ளே நாள் அளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை நல்ல ஒரு கோதுமை மணிக்கு அழகாக ஒப்பிட்டு சொல்கிறார். நான் மறையணும், மறையும் போது அவரிலிருந்து இயேசுவின் பிள்ளைகள் பாருங்கள், ஒரு கடுகு விதை, அது அந்த பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதிலிருந்து ஒரு பெரிய மரம் தோன்றி அநேக பறவைகள் தங்குறதாக அந்த ஊமையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல ஒரு கோதுமை மணிக்கு அழகாக சொல்கிறத பார்க்கலாம். கிரேக்கர்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். கிரேக்கர்கள் மத்தியில் அவருடைய சொல் சிலேடை, அந்த ஊமை பேரபிள்ஸ் அப்படி அழகாக விழுகுது. கிரேக்கர்கள் பார்க்குறாங்க. அதில் என்ன சொல்கிறார்? கோதுமை சொல்லிட்டு, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாக காத்து கொள்வான். இப்போ பாருங்க, 26வதுல ஒரு பெரிய நல்ல ஒரு வெளிப்பாடு இருக்குது, கவனிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறவனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார், பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்போ இந்த இடத்துல ஊழியத்தை குறித்து பேசுகிறத பார்க்கலாம். சரியா? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஊழியத்தை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமானது, ஆரம்பத்தில் இவர் ஊழியத்துக்கு ஊழியம் தொடங்கின ஆரம்பத்தில் அந்த மீனவர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? பேதுருவை பார்த்து, அவருடைய சகோதரரை பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அவரு கூப்பிடுறார் அழகா, மத்தேயு 4:19, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஊழியத்துக்கு கூப்பிடுறார். ஆனால் மத்தேயு 16:24 என்ன சொல்றது? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அதாவது என்னுடைய ஊழியத்துக்கு வர விரும்பினால், முதல்ல என்ன சொல்றாரு? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேங்கிறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? மத்தேயு 16:24, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர
வேண்டும். அப்போ முதலாவது அவங்க ஆரம்பத்திலே சொன்னா அவங்க வரமாட்டாங்க. மனுஷர்களை பிடிக்கிறவன், சின்ன பிள்ளைங்களை சாக்லேட் கொடுத்து ஏமாத்துறது மாதிரி. இப்போ பாருங்க, என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்றாரு. ரெண்டாவது தடவை ஊழியத்தை பற்றி சொல்லும்போது, என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, சுயத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, குடும்பத்தை வெறுத்து, தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றார். சிலுவை வேற, சிற்றை வேற நம்ம முதல்ல பார்த்தோம். சிலுவைனா என்ன? சிலுவைனா ஊழியத்தின் நிமித்தமாக வரக்கூடிய துயர சம்பவங்கள், அது சிலுவை. தன்னுடைய சொந்த இச்சையினால் இழுப்புண்டு வரக்கூடியது சிற்றை. அப்போ சிற்றை வேற, சிலுவை வேற, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கோதுமை மணி உவமையானது யார்கிட்ட சொல்றது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்கள் பக்கத்தில் இருக்க கிரேக்கர்களுக்கு அழகாய் பேசி கொண்டிருக்கிறார். எப்படி தீரு சீதோன் பகுதியில் இருந்த அந்த கானானிய ஸ்திரீக்கு இயேசுவின் மகிமை தெரிந்து அவ போய் பதிலை, சுகத்தை பெற்றுக்கொண்டாலும், அதே போல இயேசுவின் மகிமை தேசங்கள் கடந்து தேசம் விட்டு போய் கிரேக்கர்கள் அவரை தேடி வந்து பார்க்கிறத பார்க்கலாம். சேபா ராஜஸ்திரீ சாலமோனை தேடி வந்தது போல இயேசுவின் பிறப்பில் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் குழந்தை இயேசுவை தேடி வந்தது போல வளர்ந்த இயேசுவை தேடி ஞானத்திலே சிறந்த கிரேக்கர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த கிரேக்கர்கள் முன்னாடி பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்கணும்? அதான் அழகா கோதுமை மணி உவமையே அவர் சொல்றார். இங்க என்ன போட்டிருக்குது? என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னவர் கிரேக்கர்கள்ட்ட மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்றார். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மணி அதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கோதுமை மணி, கோதுமை அப்படி ஷோகேஸில் வைக்கிற பொருள் கிடையாது. கட்டி வீட்டில் களஞ்சியத்தில் வைத்து கொண்டே இருக்கக்கூடிய பொருள் கிடையாது. சரியா? கோதுமை மணியானது விதைக்கப்படணும், இல்லைன்னா உணவாக்கி சாப்பிடணும். கோதுமை மணி உணவாக மாறணும், விதையாக மாறி பல்கி பெருகணும், தன்னுடைய இனத்தை பெருக்கணும். அதுதான் அந்த விதைக்குரிய மரியாதை. தேவன் அந்த விதைக்குள்ளே வித்தை, உயிரை, ஜீவனை, பெருக்கத்தை, ஒரு வல்லமையை வச்சிருக்காரு. ஒரு சின்ன ஒரு கோதுமைக்குள்ள, கடுகுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்குது. அப்ப அந்த கோதுமை விதையாய் மாறணும், தன் உருவத்தை இழக்கணும். உருவத்தை இழக்கிறதுக்கு முன்னாடி ஜீவனை விடணும். சரியா? அப்ப கோதுமை மணி அலங்கார பொருளாக வைத்திருப்பது அழகல்ல, அதை பயன்படுத்தணும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாக காத்து கொள்வான். அப்ப உலகத்தை வெறுத்து, தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு போகிறவர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கும் தான், அவர்களுக்கு நித்திய ஜீவன். சரிங்களா? இப்ப 12:24 ஒரு வசனம், இப்பொழுதும் என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள்ளே வந்தேன். கிரேக்கர்கள்ட்ட அவர் ஒரு உற்சாகமான வார்த்தையை பேசாம தன்னுடைய மரணத்தை முன்னறிவிக்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. அந்த பஸ்கா பண்டிகை, அங்கே கிரேக்கர்கள் இருக்காங்க, முக்கியமாக சீடர்கள் இருக்காங்க, இவர்களை சுற்றிலும் எருசலேம் ஜனங்கள் இருக்காங்க. அப்போ பிதாவே, உம் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. நல்லா கவனிங்க, இதோடைய அடுத்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறேன் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அப்போ இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேசியாவுக்கு மரணம் இல்லை அப்படின்னு எருசலேம் ஜனங்கள் சொல்றதை பார்க்கலாம். இந்த மனுஷகுமாரன் யார்? அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள்.
இயேசு ஒளியை குறித்து, தன்னை குறித்து அங்கே சாட்சி சொல்றதை பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையிலே நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். இந்த வசனத்திலிருந்து நம்ம ஒரு பெரிய ஸ்டடி பார்க்க போகிறோம். இந்த வேத தியானத்தில் கோதுமை மணியை பற்றியும், நியாய தீர்ப்பு பற்றியும், விழித்திருக்கிறது பற்றியும் இயேசு இதுக்கு அடுத்து பேச போகிறார். பாருங்க, பிதாவிட்ட தேவன்கிட்ட பேசணும்னு எத்தனையோ பேர் நாள் கணக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் இருக்கிறத பார்க்கலாம். மோசே 40 நாள் உபவாசம் இருந்தது, தேவனை சந்திக்கிறத பார்க்கலாம். சில பரிசுத்தவான்கள்லாம் உபவாசம் இருந்து தேவனோடு பேசுகிறத பார்க்கலாம். ஆனால் இயேசு பாருங்க, இயேசுவும் அவரும் ஒன்றாக இருப்பதனால பிதாவே மகிமைப்படுத்து சொல்லும்போது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன், உடனே பதில் வர்றதை பார்க்கலாம். இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருப்பதற்கு இது ஒரு நல்ல சாட்சி. பேசுகிற உடனே பதில், கேட்ட உடனே பதில், உடனே. புதிய ஏற்பாட்டில் எல்லாம் உடனே தான். புதிய ஏற்பாட்டில் எல்லாம் உடனே தான். சரிங்களா? ஏன்னா வந்திருக்கிறவர் தேவனுடைய குமாரன். சரி, இப்போ இந்த கோதுமை மணி ஓமையில், இந்த கோதுமை மணி இந்த வேரானது எல்லா செடிகளுக்குமே வேரானது கீழ் நோக்கி வளரும், அந்த செடி மேல் நோக்கி வளரும். அப்போ வேர் கீழ் நோக்கி வளரணும்னா மண்ணை போட்டு மூடணும். கோதுமை மண்ணை போட்டு மூடினா தான் மேல் நோக்கி வளரும். கோதுமை மணியை போலதான் மனித சரீரமும் சரிங்களா? புதைத்தா தான் அது மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொள்ளும். கோதுமை மணிக்குள்ள வல்லமையை வைத்தவர் மனிதனுக்குள்ளே பாருங்க ஒரு விசேஷித்த விதமான வல்லமையை அவர் வைத்திருக்கிறார். சரிங்களா? அப்ப இந்த இதுல இருந்து அப்படியே அடுத்தது போனா இந்த கோதுமை மணியோட ஃபுல் சீக்ரெட், அந்த விஷயங்கள், முழு விஷயங்கள் தெரிய வரும். என்னது? விழித்திருத்தல். இந்த கோதுமை மணிக்கு பிறகான ஓமையில கிரேக்கர்களோட பேசுறது ஓமைக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னா, லூக்கா புஸ்தகம் இயேசுவின் வாழ்க்கை வரலாறுல இந்த கோதுமை மணி இதுக்கு அடுத்து வரக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா விழித்திருத்தல். லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35 59 வசனங்கள். சரியா? அப்போ அந்த கிரேக்கர்கள்ட்ட ஊழியம் செய்யணும் அப்படின்னா தியாக உணர்வோடு செயல்படணும் அப்படிங்கிறார். இயேசுவை பின்பற்றவராக இருக்கணும் அப்படின்னா, நீங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா தியாக வாழ்க்கை வாழ்ந்தா தான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35 இயேசு அநேக ஓமைகளை சொல்லியிருக்காரு. நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் நிறைய புஸ்தகங்கள் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததுல 46 ஸ்டாண்டர்டாக எழுதியிருக்குது. இந்த 46 பிட்டு உடைச்சு 60ன்னு சொல்லுவாங்க, 62 சொல்லுவாங்க. இந்த 46 ஓமையை அதை பிரித்து 60ன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டாண்டர்டாக 46 ஓமைகள் அதை பார்க்கலாம். அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஓமை தான் இந்த வீட்டு ஊழியக்காரன் ஓமை. அங்கே மத்தேயுல வீட்டு எஜமான பற்றி போட்டிருக்கும், இங்கே வீட்டு ஊழியக்காரனை பற்றி போட்டிருக்கும். லூக்காவில் மத்தேயு 24 41 51 வரைக்கும் வீட்டு எஜமான பற்றி திருடன் வர்ற விதமா, அதே போல் லூக்கா 12 ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அதை குறித்து போட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை நல்லா கவனித்து வந்தீங்கன்னா அந்த கோதுமை மணிக்கும் இதுக்கும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் 35 உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கும் ஒப்பாக இருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும், பொதுமொழிபெயர்ப்பில் உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். அப்போ எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி
எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். உடனே அங்கே புத்தி உள்ள கன்னிகையில் பார்க்குறோம் இல்லையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது 5 பேரை கூட்டிகிட்டு உடனே கதவு மூடுறதை பார்க்குறோம் இல்லையா. அந்த திருச்சபைகளுக்கு செய்தி சொல்லும்போது, இதோ நான் வாசற்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்க்கலாம், அந்த இயேசு மரணத்துக்கு பிறகு அவர் பூட்டிய வீட்டுக்குள்ளே கதவை தட்டாமல் உள்ளே வந்துட்டார். கதவை தட்டாமல் உள்ளே வந்துட்டார். அப்போ இந்த விழித்திருத்தல் ஓமை, வேலைக்காரன் அந்த ஊழியக்காரனோட ஓமையில் முடிவு நெருங்கிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறார். இந்த ஓமை எதுக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களுக்காக தன்னுடைய 2ஆம் வருகையை அறிவிக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஓமை இது 2ஆம் வருகையை அறிவிக்கிறதாக இருக்கிறது. இந்த ஓமையில் என்னன்னா, நீங்க தயாராக இருங்க. எப்படி அந்த எலிசா சம்பவத்தில் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்களில் ஒருத்தி மனைவியா இருந்தா இல்லையா, மரித்து போனா இல்லையா, அவ எப்படி எண்ணெய் வெறும் பாத்திரத்தை வாங்கி வைத்திருந்து அற்புதத்துக்கு தயாராக இருந்தாலோ, எலிசா காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் சொன்னார் இல்லையா. அப்ப பள்ளத்தாக்குகளை வெட்டி வைக்கணும், பாத்திரங்களை வாங்கி வைக்கணும், எல்லாம் ஆயத்தமா இருக்கணும், கச்சாடியிலே தண்ணியை நிரப்பணும், சொல்லும் போது சரியா செய்திடணும். எலியா மழை வந்தோன்ன ஓடல, மழைக்கு முன்னாடி ஓடுறத பார்க்கலாம். தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. 1 பேதுரு 1:13 உங்கள் மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள் சொல்றாரு இல்லையா. பஸ்கா புசிக்கும் போது எப்படி பஸ்கா புசிக்கணும்? ஒரு கையில் கம்பு வச்சிருக்கணும், காலில் பாதரட்சை போட்டிருக்கணும், இடுப்பில் அரைக்கச்சை கட்டியிருக்கணும். புறப்பட தயாராகும் போது நம்மளால் ருசிச்சுலாம் பஸ்காவை சாப்பிட முடியாது. ஏன்னா பாருங்க, அது கசப்பான கீரைகளோட சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அது ஆயத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையில சாப்பிடக்கூடிய உணவு. யாத்ராம் 40:25 ஆலயத்தில் பாருங்க, விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கணும். அதே போல் புத்தி உள்ள கன்னிகையை எப்போதுமே கைகளில் எண்ணெயை வைத்திருந்தாங்க. எப்போதுமே ஒரு தயாராக இருக்கக்கூடிய நிலைமை. முடிவு நெருங்கிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். கோதுமை மணி அப்படியே ஷோகேஸில் வச்சுருந்தா அது என்ன ஆகும்? யாருக்கும் பயன்படாமல் தான் போகும். இப்போ உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகும். எப்படி வஸ்தி தன்னுடைய கிரீடத்தை இழந்து போனாலோ, அதே போல் அநேகர் அந்த நாளில் எஜமான் வரும்பொழுது அநேகர் தங்களுடைய கிரீடத்தை இழந்து போவாங்க, தன்னுடைய மகிமையை இழந்து போவாங்க, தன்னுடைய அதிகாரத்தை இழந்து போவாங்க, செல்வத்தை இழந்து போவாங்க, பிள்ளைகளை இழந்து போவாங்க, தங்களுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், இரத்த சம்பந்தங்களை இழந்து போவாங்க. சரிங்களா? அப்போ முடிவு நெருங்கி விட்டது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். நமக்குரிய கல்யாண வஸ்திரம், மணவாட்டி வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, துதியின் உடை, சித்திர தையல் ஆடை, பொன் சரிகை வஸ்திரம், சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம், இதை நாம் காத்துக்கொள்கிறவராக நாம் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மணவாட்டியாக நியமித்திருக்கிறார். அந்த மணவாட்டிக்குரிய வஸ்திரத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். சரிங்களா? விழித்திருக்கிற ஊழியக்காரன் என்றால் இங்கே காத்திருக்கிற ஊழியக்காரன். எப்படி காத்திருக்கணுமா? எதிர்பார்ப்போடு, ஒரு ஆவலோடு, ஆயத்தத்தோடு காத்திருந்து விழித்திருக்கணும். சரிங்களா? இது 2ஆம் வருகைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு ஓமை. சோர்ந்து போகாம காத்திருக்கணும். லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க, நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் மாட்டுவாங்க. டியூட்டியில் நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்குறவங்க, அதுவும் குறிப்பாக செக்யூரிட்டிஸ்லாம் நிறைய மாட்டுவாங்க. அவங்க வேலை செய்கிறாங்கன்னா மேக்சிமம் நம்மளே பார்க்கலாம். ட்ராவலிங்கில் போது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகுது, ஏடிஎம் சென்டர்லாம் பெரும்பாலும் தூங்கி கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு ஒரு முக்கியமான பொறுப்பு. தேவனாலே ஊழியக்காரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. எப்போ வருவாரா? அதான் ரொம்ப முக்கியம். அதான் எஜமான் வரும்பொழுது, அது 38ஆம் வசனம் 12:38 அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து, 2ஆம் ஜாமம்னா நல்லா கவனிங்க, நைட்டு 12 மணிலேருந்து காலை 3 மணி வரைக்கும். 2ஆம் ஜாமம்னா நைட்டு 12லேருந்து காலையில் 3 மணி.
3ஆம் ஜாமுனா 3லேருந்து 6 வரைக்கும். சரிங்களா? இந்த சமயத்துல தான் தூக்கம் உச்சக்கட்டத்தில் இருக்கும். அந்த ஜாமத்தில் வருவேன் அப்படிங்கிறார். அந்த ஜாமத்தில் நான் வருவேன் அப்படிங்கிறார். சரிங்களா? அப்ப அந்த ஜாமத்தில் வந்தாலும் விழித்திருக்கிற ஊழியக்காரர்களை அவர் கண்டா அவங்க பாக்கியவான்கள், அவங்க பாக்கியவாங்க. சரிங்களா? இந்த ஓமையில நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எஜமான் வரும்போது அவர் வரக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஆச்சரியமா இருக்குது. சரிங்களா? அவர்கள் எஜமான் அந்த இரவு நேரத்தில் வரும்பொழுது அந்த 10 கன்னிகை ஓமையில நம்ம பார்க்குறோம் இல்லையா, எஜமான் அந்த மணவாளன் வர தாமதித்த போது அது இருளான நேரம், அதனால தான் அவங்க கையில் தீவெட்டி வச்சிருக்காங்க. இருளான நேரம், அதனால தான் அவங்க கையில் தீவெட்டி வச்சிருக்காங்க. இருள் ஆக 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 என்ன பாருங்க குறைஞ்சிக்கிட்டே வந்து தீபம் எரிஞ்சு போச்சு, தீவெட்டி எரிஞ்சு போச்சு. அப்போ அவங்க கையில் எண்ணெய் இருந்ததுனால, சுதாரிப்பு எண்ணெய் இருந்ததுனால அந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகள் தப்பித்தாங்க, மணவாளனுடன் சென்று விட்டாங்க. சரிங்களா? அப்போ இரவு நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியின் போது நாம் எப்படி தூங்காமல் இருக்கிறோம்? இது எழுத்தின் பிரகாரம் உள்ளது. நமக்கு எந்த நேரத்தில் என்ன வேலை சொல்லி எவ்வளோ ரிசல்ட் கேட்டாலும் நம்ம கரெக்டாக சொல்லணும். கணக்கு ஒப்புவிக்கணும்னா உடனே ஒப்புவிக்கணும். உக்கிரானக்காரனுக்குரிய வேலை என்னென்னா, அடுத்த மாதம் தான் கணக்கு வைக்கணும், இந்த மாதம் கடைசியில் வாங்க கணக்கு காட்டுறேன் அப்படி கிடையாது. எஜமான் வந்தால் எப்போ வேணாலும் கணக்கு ஒப்பிக்கணும். இன்கம் டேக்ஸ் வரும்போது இல்லை நீங்கள் அடுத்த மாதம் வாங்குங்கன்னு சொல்ல முடியாது. இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போதெல்லாம் அவங்க எப்போ வேணாலும் வருவாங்க. இந்த உலகத்திற்குரிய அதிகாரிகளை நம்ம ஏமாத்திடலாம், நாம் ஏமாத்திடலாம். சரிங்களா? ஆனால் ஆண்டவரே நம்மால் ஏமாற்ற முடியாது. விழித்திருத்தல் என்பது ரொம்ப முக்கியமானது. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியக்காரர் என்பது ஒரு முக்கியமான பொறுப்பு. ஊழியம் காலையில் ஜெபத்துக்கு எந்திரிக்க முடியல, வர முடியல, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விழித்திருக்கிறியா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுறியா, இந்த 1 மணி நேரமாவது என்னோடு ஜெபிக்கிறியா? ஆண்டவர் கணக்கு கேட்பார். பாருங்க, எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, பல பேருக்கு இயேசு யார், இப்போ எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியாது. ஆனால் பாருங்க, நாம் இயேசுவோட வருகைக்கு தயாராக இருக்கிறோம், அவங்க தயாராக இல்லை. இதை குறித்து நம்ம யோசிக்கும் போது இது ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. எல்லாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும்னு சொல்லிட்டு, சரிங்களா, நீதியின் மேல் நீதி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கிருபை மேல் கிருபையை பெற நாடுறாங்க. ஏன்னா அவங்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்துக்குள்ளே பிரகாசிக்கணும்னா மகிமையின் மேல் மகிமை அடையணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பல பேருக்கு இயேசு யாரு, அவர் எங்கேருந்து வரப்போறாரு, எங்கே இருக்கிறாரு, இன்னும் சரியா தெரியல. சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டு முடிகிறதோ அந்த சமயத்தில் இயேசு வருவார். சரியா? அப்போ பாருங்க, ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனை காண ஆவலா இருப்பது போல நாமும் ஆவலா இருக்கணும். ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கத்தில் எப்படி சொன்னார், ரொம்ப அது என்னடா எப்படிலாம் சொல்கிறாரு, அதான் எப்படி சொல்கிறாருன்னா, இயேசுவின் வருகையை ஒரு மனிதன் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்னா, ஒரு நாய் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாய் தன்னுடைய எஜமானுடைய வருகைக்கு அவ்வளோ ஆவலாக காத்துக்கிட்டு இருக்குமா, அதை போல நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறார் அந்த பாஸ்டர் பேசுனவர். சரிங்களா? இப்போ நாம இதை எப்படி சொல்லலாம், ஒரு குழந்தை தகப்பனை காண ஆவலா இருப்பது போல நாமும் அவரை பார்க்க ஆவலா இருக்கணும். ஏன்னா அவர் தான் எஜமான். நாம் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும், இல்லை உலகத்தான் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் எஜமான். அவர் தான் வரப்போறார். சரிங்களா? அவர் சொன்னபடியே வருவார். திருடனை போல அவர் வருகிறத பார்க்கலாம். இயேசுவின் வருகை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். இது எதிர்பாராத விதமாக இருக்கும். சரிங்களா? உலகத்தில் வசிப்பவர்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் இது வேண்டுமென்றே நிகழும். சரிங்களா? இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் அந்த ஒரே ஊழியக்காரனை பற்றி இவன் இப்படி இருந்தால் அப்படி இருக்கும், அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஊழியக்காரனை பற்றி இயேசு சொல்கிறாரு. ஒரு ஊழியக்காரன் எஜமான் வரும்போது அவன் முழிச்சிருந்தா அவனுக்கு என்ன ஆகும், அவன் தூங்குனா அவன் என்ன ஆகும், அதை குறித்து இந்த ஓமையில் சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்கள், இயேசு நாளைக்கு வராரு, அடுத்த வாரம் வராருன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும். ஏன் அது இப்போவே நிகழக்கூடாது?
அது பெரிய ஒரு கொஸ்டின். இயேசு அடுத்த வாரம் வராரு. நான் நிறைய கிறிஸ்துவ ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க, இயேசுவின் ரகசிய வருகையே ஒரு கணக்கு போட்டு இந்த நாளைக்கு வருவார். நிறைய நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த நாளெல்லாம் பொய்த்து போனது. பிதாவுக்கு மாத்திரம்தான் தெரியும், குமாரனுக்கு தெரியாது. அப்போ இயேசுவோடைய வருகை நிச்சயம் தெரியுது. அடுத்த வாரம் வருவார்னா நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு வாயில் வார்த்தை வருது. ஆனால் எப்போ வருவார்னு தெரியாது அப்படி சொல்லும்போது நம்ம மாற மாட்டோம். தண்டனையின் பிரம்பு தெரியாததுனால நம்ம மாற மாட்டோம். தண்டனையின் பிரம்பு தெரியாததுனால நம்ம மாற மாட்டோம். அவருடைய ரகசிய வருகை எப்போ வேண்டுமானாலும் இருக்கும். அதை அறிந்து தயார் நிலையிலே நாம் இருக்க வேண்டும். கதவுலாம் தட்டிட்டு வர மாட்டார். ஏன்னா பூட்டிய கதவுக்குள்ளே அவர் பிரவேசிப்பார். பூட்டிய கதவுக்குள்ளே அறைக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறவராக இருக்கிறார். இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, நிறைய கமெண்ட்ரிஸில் போட்டிருக்காங்க, நம்ம எப்படி ஷூ போட்டு தூங்கும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, ஒரு கோட்டு போட்டு தூங்கும்போது, ஒரு பெல்ட்டு போட்டு தூங்கும்போது எப்படி ஒரு பாருங்க ஒரு இலகு இல்லாமல் இருக்குமோ, அதே போல் இருக்கக்கூடிய நிலைமை தான். அதே போல் இருக்கக்கூடிய நிலைமை தான். இந்த லூக்கா புஸ்தகம் பாருங்கள், இயேசு மரித்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த லூக்கா புஸ்தகம். சரிங்களா? அப்பையிலிருந்தே இயேசு கிறிஸ்துவோடைய வருகையை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? இந்த ஓமையிலே நம்ம எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறார். சார், இப்போ இந்த விழித்திருத்தலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவன் பாக்கியவான். விழித்திருக்கிறவன் பாக்கியவான். எஜமான் நினையாத நாளிகையில் இரவு 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ள வந்துட்டார், இல்லை 3 6 மணிக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா, சரிங்களா, அப்போ ஊழியக்காரன், எஜமான் வைத்து விட்டு போன ஊழியக்காரன் சரியாக முழித்திருந்து தன்னுடைய உக்கிரான பணியை, காவல் காக்கிற பணியை, ஜப பணியை, ஊழியத்தை, தனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறான்னா அவன் பாக்கியவான். அப்போ என்ன செய்வார் எஜமான்? சரியாக வேலை செய்கிற அந்த ஊழியக்காரனை தனக்குள்ளது எல்லாவற்றிலும் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான். தனக்குள்ள எல்லாவற்றிலும் மேலும். யோசேப்பு போத்திபார்ட்டே ஆரம்பத்தில் ஒரு சின்ன வேலைக்கு தான் போனான். அவன் உண்மை உத்தமமாக இருந்ததுனால போத்திபார் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டான். அதே போல் சிறைச்சாலை தலைவன் எல்லாவற்றையும் யோசேப்கிட்ட கொடுத்துட்டான். அதே போல் இவனுடைய ஞானத்தை கண்டு அந்த பார்வோன் எல்லாவற்றையும் யோசேப்கிட்ட கொடுத்துட்டான். அதே போல் பாருங்கள், நீங்கள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அவன் அந்த எஜமான் தனக்குள்ள எல்லா பொறுப்புகளையும் அவன் மேலே கொடுக்கறத பார்க்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆளுகை செய்வீர்கள் அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ இங்கே என்ன, உண்மையாக இருந்தால் அவன் பாக்கியவான், அவனுக்கு அநேக பொறுப்புகள் கொடுக்கப்படும். அந்த ஊழியக்காரனோ எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரியையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும், ரொம்ப முக்கியம், நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடே அவனுக்கு பங்கை நியமிப்பார். உண்மை இல்லாதவர்களுக்கு பங்கு உண்மை கிடையாது, நிச்சயம் கிடையாது. உண்மை இல்லாதவருடைய பங்கு நிச்சயம் கிடையாது. எப்படி அந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ, இந்த ஊழியக்காரன் உண்மை இல்லாத பங்கை தெரிந்து கொள்கிறவனாக இருப்பான். அதாவது நிச்சயம் இல்லாத பங்கு அதை தெரிந்து கொள்கிறவனாக இருப்பான். அது இயேசு மேலும் சொல்றாரு, தேவன் தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்த அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்திலே கேட்பார்கள். இப்போ பாருங்க, இயேசு அழகா சொல்றாரு, ஒருவன் எஜமான் வரும்போது விழித்திருந்தா அவனுக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன? அவன் தூங்கி கொண்டு துஷ்டத்தனமாக தன்னுடைய ஜீவியத்தை கழித்து போட்டா அவனுடைய முடிவு என்ன? ஒருவனை வச்சு 2 காரியங்களை சொல்றதை பார்க்கலாம். ஒருவனை வைத்து 2 காரியங்களை சொல்றதை பார்க்கலாம். இதுல நம்ம முக்கியமான ஒரு வசனத்தை நாம தியானிக்க போறோம். அதில் என்ன சொல்றாரு? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது அநேகர் சரியில்லாமல் வியாக்கியானம் பண்ணுவாங்க. அக்கினியை போடு ஆண்டவரே, போடு ஆண்டவரே, பூமியில் அக்கினியை போடு ஆண்டவரே, எரியிறோம். அது அந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டதில்லை.
எந்த சூழ்நிலை, எந்த வசனம், எப்படி யாருக்கு சொல்லப்பட்டது? எருசலேம் போகையில சொல்லப்பட்ட ஒரு வசனம், அக்கினியை போட வந்தேன் அப்படிங்கிறார். அக்கினி என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறதாக இருக்கிறது. அக்கினி ஞானஸ்தானம் சரியா சொல்லியிருக்காங்களே தவிர அக்கினி அபிஷேகம் அப்படி சொல்லலை. சரியா? இதுல இருந்து நம்ம இந்த அக்கினி அபிஷேகம் இதுல இருந்து ஏன் இந்த இடத்துல சொன்னாரு அதை நம்ம பார்க்க போறோம். எஜமான் ஒரு ஊழியக்காரனுக்கு 2 விதமான பரிசை கொடுக்க போறான். அவன் நல்லா இருந்தான்னா நல்ல பரிசு, அவன் கெட்டவனா இருந்தான்னா உண்மை இல்லாத பரிசு. அந்த நினைவிலேயே இந்த ஊமையை நம்ம பார்க்கணும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியில ஏன் அக்கினியை போட வந்தாரு? ஏன்னா 1 பேதுரு 1:7 பொன்னானது அக்கினினாலே சோதிக்கப்படும் போட்டிருக்குது. அதே இது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் பாருங்க 13 வசனங்களை பார்ப்போம். 13வது வசனம், அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதா என்று அக்கினியானது பரிசோதிக்கும். சரிங்களா? அக்கினி எல்லாத்தையும் பரிசோதிக்கும். அதனால தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கோதுமையானது அது வேறு பிரித்து களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். பதரோ அது பாருங்க அவியாத அக்கினியிலே போடப்படும். நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? அப்ப அக்கினியை போட வந்தேன்ங்கிறது நியாய தீர்ப்பே குறிக்கிறது. அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அது ரொம்ப முக்கியம். அக்கினி 2 விதமான அக்கினி இருக்குது. ஒன்று பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி, இன்னொன்று பட்சிக்கிற அக்கினி. பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப விழித்திருக்கிறவனுக்கு மேல வரக்கூடியது அந்த பட்சிக்கிற அக்கினி அல்ல, பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி. பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி இன்னும் நல்லா சொல்ல போனா, பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினி சொன்னோம் இல்லையா? இதை இன்னும் நல்லா சொல்ல போலாம். எப்படின்னா, சுட்டரிக்கிற அக்கினி, சுத்திகரிப்பின் அக்கினி. சுட்டரிக்கிற அக்கினி, சுத்திகரிப்பின் அக்கினி. அதனால இந்த ஓமையை நம்ம கவனிக்கும் பொழுது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர் பாருங்க, அவர் பூமியில அவர் எதுக்கு வந்தாரா? மனிதன் இழந்து போனதை ரட்சிக்க அவர் வந்தார். இங்க என்ன சொல்றாரு? பூமியின் மேல் நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நியாய தீர்ப்பு. சரிங்களா? இப்போ சுட்டரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினின்னு பார்க்குறோம் இல்லையா? சுட்டரிக்கும் அக்கினியானது பட்சிக்கிற அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினியானது பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி. இங்கே யாத்ராம் புஸ்தகத்தில் அக்கினி எரியுது. தேவன் மோசேயோட எரியிற அக்கினி செடியிலிருந்து பேசுகிறாரு. ஆனால் செடி எரிஞ்சு போகல, அக்கினி மட்டும்தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அக்கினி மட்டும்தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, செடி எரியலை. அதே போல தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கள தூக்கி அக்கினி சூளையில போடுறாங்க. அக்கினி சூளை பாருங்க, அந்த 3 பேரை அந்த அக்கினி அவிக்கல. ஆனா தூக்கிட்டு வந்தவங்களே அக்கினி எரிச்சு போட்டுருச்சு. அவங்க மேல அந்த அக்கினியோட வாசம் கூட இல்லை. அப்ப இது ஒரு அக்கினின்னு வரும்போது அதை நம்ம பிரித்து பார்க்க தெரியணும். இது எந்த வகையான அக்கினி? அந்நிய இடத்துலேருந்து வந்த அக்னியா, இல்லை தேவனிடத்திலிருந்து இருந்த அக்னியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் சுட்டரிக்கும் அக்னி, சுத்திகரிப்பின் அக்னி, இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது இந்த அக்னியை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். தேவன் அக்னியாக இருக்கிறார், அக்னியினால தான் அவர் பதில் சொல்கிறார். 2 ராஜாக்கள் 18:14 அக்னியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் அப்படி சொல்லும் பொழுது பரத்திலிருந்து வந்த அக்னி அந்த பலியை நக்கி போட்டது அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ இயேசு ஏன் இந்த இடத்துல சொல்றாரு, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த ஒரே ஊழியக்காரனுக்கு 2 விதமான விஷயங்கள் கிடைக்க போகிறது. அவன் நல்லா இருந்தான்னா நல்ல பங்கு, கெட்டவனா இருந்தான்னா அவனுக்கு வேற மாதிரி ஒரு பங்கு. அதே போல அக்கினி விழுந்துருச்சுன்னா அவனுடைய நிலைமை தெரிஞ்சிடும். பூமியில் அக்கினி விழுந்துருச்சு, நியாயத்திற்கு வந்துருச்சுன்னா அந்த ஊழியக்காரன் யாரு, உக்ரானக்காரன் யாரு, அவனுடைய நிலைமை தெரிஞ்சிடும். அதுதான் பூமியின் மேலாம் அக்கினியை போட வந்தேன்.
பூமியின் மேலே அக்கினியே போட வந்தேன். ஏன்னா அக்கினியாலே உத்தரவு அருளுகிற தேவனே தேவன். தேவன் முதல் அக்கினி ஜுவாலையை பற்றி நம்ம எங்கே படிக்கிறோம்? ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் பலியிட்ட பொழுது அக்கினி ஜுவாலைகள் தோன்றினே. அதிலிருந்து ஆரம்பிச்சா வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருந்தது அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். அப்புறம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் சோதோம் குமாராவை அழிக்க வானத்திலிருந்து தேவன் கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணினார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அடுத்து யாத்ராகமம் 3:2 தேவன் எரிகிற அக்னி ஜுவாலையிலே மோசேக்கு தரிசனமானார்னு படிக்கிறோம். யாத்ராகமம் 9 எகிப்து தேசத்திலே அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று அப்படின்னு படிக்கிறோம். அடுத்து 9:24 அக்கினியும் கல்மலையும் சேர்ந்து பொழிந்தது எகிப்து தேசத்தில் அப்படின்னு படிக்கிறோம். அப்புறம் யாத்ராகமம் 13:21 அக்னி ஸ்தம்பத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகல அப்படின்னு படிக்கிறோம். அப்புறம் யாத்ராகமம் 19 தேவன் இருக்கிற அந்த சீனாய் மலை மேலே அக்னி இறங்கினது அப்படின்னு படிக்கிறோம். என்னாகும் 11:1 மோசேக்கு விரோதமாக பேசும் பொழுது கர்த்தருடைய அக்னி பாளையத்தில் கடைசி இருந்தே சிலரை பட்சித்தது அப்படின்னு போட்டிருக்கோம். அதே இது பார்த்தீங்கன்னா என்னாகும் 16 மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசின 250 பேரே தேவனுடைய அக்னி பட்சித்து போட்டது. அடுத்து பார்க்கலாம். என்னாகும் 26:11 அந்த நாதாபும் அபியும் ஆரோனுடைய குமாரர்கள் தேவனுடைய சமூகத்திலே அக்கினியா இருக்கிற அந்த தேவனுடைய தேவனுடைய வேறொரு அக்கினியை, நரகளுக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் ஏது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு படிக்கிறோம் இல்லையா? அப்ப தேவனுடைய பரிசுத்த அக்னி மேல அந்நிய அக்னியை போட்டதுனாலே அவங்க மரித்து போறதை பார்க்கலாம். ஏன்னா உபாகமம் 4:29 ஏசாயா 30:27 எபிரேயர் 12:29 மறுபடியும் சொல்றேன், உபாகமம் 4:29 ஏசாயா 30:27 எபிரேயர் 12:29 நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படி பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். நியாயாதிபதிகள் 13:20 இந்த மனோவா சம்பவத்தில் பார்க்கலாம். அந்த கர்த்தருடைய தூதனானவர் இயேசு எப்படி போறாரு? அக்னி ஜுவாலையின் மேல போறார். அக்னி ஜுவாலையின் மேல எழுந்தருளி போனதை பார்க்கலாம். தாவீது 2 சாமுவேல் 22:9 தன்னுடைய சங்கீதத்தில் எப்படி பாடுறாரு? அவர் வாயிலிருந்து அக்னி புறப்பட்டது அப்படின்னு பாடுறார். வாயிலிருந்து அக்னி புறப்பட்டது அப்படின்னு பாடுறாரு. சரிங்களா? 2 ராஜாக்கள் 1:10 அந்த எலியா நான் தேவனுடைய மனிதனானால் அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை 57 பேரை அக்கினி இறக்கி கொள்றதை பார்க்கலாம். எலியா கோபக்கார மனிதன், தேவனுடைய மனிதன். 2 முறை 50 போர்ச்சேர்களையும் ஒரு 50 பேருக்கு அதிபதியும் 2 முறை 102 பேரை அக்கினி இறக்கி கொள்றதை பார்க்கலாம். அக்கினி நியாய தீர்ப்பை குறித்து கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். அதே போல எலிசாக்கு விரோதமாக சீரியா வந்த பொழுது 2 ராஜாக்கள் 2:11 தேவ சமூகத்திலிருந்து அக்கினி சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு ஓடுகிற நதியின் சமூகத்திலிருந்து அக்கினி ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளும் தான் வந்தது. அக்கினி ரதமும் அக்கினிமயமான குதிரைகளும் தான் வந்தது. 2 நாளாகமம் 7:1 சாலமோன் தேவாலயத்தில் பலி செலுத்தும் பொழுது 2 நாளாகமம் 7:1 சாலமோன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. அடுத்து பார்க்கலாம். சங்கீதம் 104:4 நல்ல வசனம். தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஏன்னா அந்த அக்னிக்கு ஒரு விசேஷம் இருக்குது. போதும் சொல்லவே சொல்லாது. நீதிமொழிகள் 30:16 போதும் என்று சொல்லாத அக்னி எல்லாத்தையும் பட்சித்து போயிட்டே இருக்கும். அதான் அந்த அக்னியை வச்சு தான் 2ஆம் இந்த இப்போ இருக்கக்கூடிய உலகத்தை அழிக்க போறாரு. ஏன்னா அக்னி போதும் சொல்லாது. எவ்வளவு போட்டாலும் அது எடுத்துக்கொண்டே இருக்கும். ஏசாயா 66:15 இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்னி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்னியோடும் வருவார் அப்படின்னு போட்டிருக்கும். அதான் நான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அப்படிங்கிறார் கர்த்தர். ஏசாயா 6:16 கர்த்தர் அக்னியினாலும் தமது பட்டயத்தினாலும் மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார். எசேக்கியேல் 8:2 எசேக்கியேலோட தரிசனத்தில் தேவன் எப்படி காட்சி அளிக்கிறார்னா
அக்கினி சாயலான தேவன், அக்கினி சாயலான தேவன். தானியேல் 7:10 அக்கினி நதி அவருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடியது. சகரியா 2:5 சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பார், சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பார், நடுவில் மகிமையாகவும் இருப்பார். லூக்கா அப்போஸ்தலர் 2:3 அக்கினிமயமான நாவுகள் புறப்பட்டு வந்தது. இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 1 தேவனுடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்ற கண்கள். முதல்ல பாலில் கழுவப்பட்ட புறா கண்களை போல இருந்தது அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த நாளில் கல்யாண வீட்டிலேருந்து வராராம். எங்கேருந்து வராரு? எஜமான் கல்யாண வீட்டிலேருந்து வரார். கல்யாண வீடு இது 2ஆம் வருகையை குறிக்கிறதாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஓமையாக இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் மக்களே அவர் தயார் நிலையில் இருக்க சொல்கிறத பார்க்கலாம். அந்த இடத்துல வேலைக்காரன் கிரீடத்தை பெறப்போகிறானா, இல்லை இருக்கிற பதவியை அவன் இழந்து போக போகிறானா? அது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? நம்ம பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் பூமியிலே சமாதானம் உண்டாவதாகலாம் தேவதூதர்கள் பாட்டு பாடுவாங்க. தேவதனுக்கு நிறைய பேர் இருந்தாலும் ஓங்கி ஒழியக்கூடிய, இயேசுவுக்கு நிறைய பேர் இருந்தாலும் ஓங்கி ஒழியக்கூடிய நாமம் என்னென்னா சமாதான பிரபு, சமாதான கர்த்தர், யெகோவா ஷாலோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இங்கே? நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ குடும்பத்திலே ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வாங்க. ஒரே குடும்பத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பாங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பாங்க. இயேசுவின் நிமித்தம் அந்த இடத்துல பிரிவினை வரும். அதைத்தான் இதை சொல்றார். சரிங்களா? அப்போ நியாய தீர்ப்புக்கு யார் ஏதுவாக இருப்பாங்க, யார் ஏதும் இல்லாமல் இருப்பாங்க? அவர் பிறக்கும்போது பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும்னு பாடினவங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன். யார்? எந்த ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு போகும், எந்த ஆத்துமா நித்திய நரகத்துக்கு போகும், அதே இவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் யார் யார் எப்படி இருப்பாங்க? தகப்பனும் மகனும், தாயும் மகளும், மாமியும் மருமகளும். சரிங்களா? இதை குறித்து அவர் பேசுகிறத பார்க்கலாம். இந்த விழித்திருக்கிற ஊமையில் முக்கியமாக என்ன நம்ம பார்த்து முடிக்கிறோம்னா, ஜனங்களை பார்த்து பேசுகிறாரு. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்கிறீர்கள், அந்தபடியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள், அந்தபடியும் ஆகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, காலத்தை கணிக்க நம்மளால் முடியுது, மனிதர்களால் முடியுது. மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு பூமியை பார்த்தோம், வானத்தை பார்த்தோம், நம்ம காலத்தை கணிக்கிறோம். ஆனால் கணிக்க முடியாத காலம் பாருங்க. நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானிக்காமல் இருக்கிறது என்ன அப்படின்னு முடிக்கிறார். காலத்தை கணிக்கக்கூடிய உங்களால் எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு உங்களால் தீர்மானிக்க முடியலையே அப்படிங்கிறார். இதிலிருந்து நம்ம கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்க வேண்டிய ஓமையை குறித்து சொல்கிறாரு. இது மணவாட்டி சபைக்கல்ல, இது இஸ்ரவேலர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஓமை அப்படிங்கிறார். இஸ்ரவேலர்களுக்காக. ஏன்னா எஜமான் எங்கேருந்து வராரு? கல்யாணத்திலிருந்து தட்டும் பொழுது, கல்யாணத்திலிருந்து ரகசிய வருகை எடுக்கப்பட்டு அங்கே இருக்கும் பொழுது இவர்களுக்கு பிறகு, கல்யாண வீட்டிலிருந்து பிறகு 7 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவத்தை இந்த ஓமையில் இவர் சொல்கிறார். எப்போ வருவோன்னு நிறைய பேருக்கு தெரியாது, எப்போ வருவோம் அப்படின்னு தெரியாது. காலத்தை நிதானிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, வருகை சமீபம் என்று அவருக்கு தெரியல. காலம் சமீபமாக இருக்கிறது, காலம் இனி செல்லாது. எல்லா ஆட்சியும் முடிந்து இப்போ கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காலத்தை நிதானிக்கிற நாம, மழை பெய்யும் வெயில் அடிக்கும் நிதானிக்கிற நாம, இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். அதை நிதானிக்க மாட்டாங்க. புசிப்போம், குடிப்போம், வெறிப்போம், பெண் கொண்டு பெண் எடுப்போம், இதில் தான் ஜனங்கள் இருக்காங்களே தவிர இயேசு கிறிஸ்துடைய வருகையோ அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தையோ ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனதா இல்லை. இதை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா பாருங்க, உனக்கு எதிராளியானவன் உன்னை
அதிகாரிடத்தில் கொண்டு போகிற போது வழியில் தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். தேவனோடு ஒருமனப்பட சொல்றாரு. தேவன் ஒருமனப்படணும் இல்லைங்களா? ஒரு எதிராளியோட வழக்கு இருந்தா போகிற போதே அவனோட சமாதானத்துக்கு ஏதுவானது காரியங்களை நம்ம பார்க்கணும். எதிராளியானவன் உன்னை அதிகாரிடத்தில் கொண்டு போகிற போது வழியில் தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. விடுதலையாகிறது எப்படி விடுதலையாக முடியும்? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், நியாயத்திற்கு வரப்போது எப்படி விடுதலையாக முடியும்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். அப்போ விடுதலை எப்படி வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். எதிராளிட்டே பிசாசுட்டே நம்ம மாட்டிடக்கூடாது. பிசாசுட்ட மாட்டிட்டோம்னா எவனை விழுங்கலாமோ ஒரு காசும் கொடுத்து தீரும் மட்டும் போட்டிருக்கு இல்லையா? கடைசியில் என்ன போட்டிருக்குது? நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய். கடைசி காசு. பிசாசு எவனை விழுங்கலாமோ மொத்தமாக விழுங்கிருவான், மொத்தமாக விழுங்கிடுவான். அப்போ பாருங்க, நம்ம இப்போ இந்த எதிராளி பிசாசு கையில் மாட்டாமல் நாம் ஒருமனப்படணும். தேவனிடத்தில் ஒருமனப்படும் பொழுது இந்த பூமியிலே அக்கினியை போட வந்தேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது எந்த காரணத்துக்காக சொல்லப்பட்டதுன்னு முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நியாய தீர்ப்பு காலத்திற்காக சொல்லப்பட்டது. அந்த எஜமான் கல்யாணத்தில் வரும்போது அவன் நல்லா இருந்தான்னா அவனுக்கு பொறுப்பு அதிகமாக கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் மேலே அதிகாரியாக வைப்பார். ஏன்னா நீ கொஞ்சத்திலே உத்தமமாக இருந்த உண்மையாக இருந்த அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைக்கிறேன்னு வைப்பார். அதே வேலைக்காரன் எஜமான் வரும்பொழுது தூங்கி கொண்டு தன்னுடைய வேலையாட்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை பயங்கரமானதாக இருக்கும். இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? விழித்திருக்கிறோம்னா நமக்கே தெரியும். இல்லை நான் விழித்திருக்கிறேன் அது நமக்கே தெரியும். அப்போ விழித்திருந்தா கர்த்தருடைய ஊழியத்தை சரியாக செய்தா நாம் விழித்திருக்கிற ஊழியக்காரர்கள். நாம் நம்மளுடைய வேலையை சரியாக செய்யலை அப்படின்னா நாம் தூங்கி கொண்டிருக்கிற மோசமான ஊழியக்காரர்கள். இருக்கிறதையும் தேவன் எடுத்துருவார். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு மொத்தமாக எடுக்கப்படும் அப்படி சொல்கிறார் இல்லையா? அதுதான் இந்த ஊமையோடைய அர்த்தம். அதனால் இனிமே நான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், இப்போதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படி சொல்லும்போது அது தெரிஞ்சவங்க அமைதியாக இருக்கணும். தெரிஞ்சவங்க எதுக்கு இந்த ஓமை சொன்னார், அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசணும். எதுக்கு இந்த ஓமை சொன்னார்? ஏன்னா அக்னியானது எல்லாத்தையும் சோதித்து இதான் தனித்தனியாக பிரித்து வச்சிடும். நீ வேலை செஞ்ச லட்சணம் புல்லுக்கும் மரத்துக்கும் ஒப்பாக இருந்துச்சுன்னா அது எரிஞ்சு போயிடும், ஒன்றும் நிற்காது. நீ தங்கமாக வேலை செஞ்சிருந்தீங்கன்னா தங்கம் தன்னை தங்கம்னு நிரூபிக்கும், தங்கம் தன்னை தங்கம் என்று நிரூபிக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அழகாக முடிக்கிறாரு, விழித்திருக்கிற வேலைக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். எஜமான் எப்போ வேணாலும் வரலாம், ஆனால் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட கடமையை நீங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்களா? சரியாக செய்யலைன்னா இது ஒரு எச்சரிப்பின் செய்தியை எடுத்து சரியாக செய்ய ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோதர ஆண்டவரை நீ கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இன்றைய தினத்திலும் இந்த விஷயங்களை தியானிக்க நீ கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. வருகிற வாரத்திலும் எங்களோடு இருந்து எங்களை செயல்படுத்துங்க, வழிநடத்துங்க, நெறிப்படுத்துங்க. எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள்